Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை பூக்கடை தேவராஜ முதலி தெருவில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோயிலுக்கு திருக்குடை உபய உற்சவ ஊர்வலத்தை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. திருப்பதி பிரம்மோற்சவ காலத்தில் ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் கருட சேவையை முன்னிட்டு தமிழக மக்கள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமலை வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு 11 ஆழிய வெண்பட்டு திருக்குடைகளை சென்னையில் இருந்து 5 நாட்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்று சமர்ப்பணம் செய்வது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு, அதாவது 21வது ஆண்டாக தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருப்பதி திருக்குடை ஊர்வலம் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னை பூக்கடை தெருவில், அதாவது தேவராஜ முதலி தெருவில் உள்ள சென்னக கேசவ பெருமாள் கோவில்ல கேசவ சமூக டிரஸ்டின் சார்பாக திருக்குடை உயப உற்சவ ஊர்வலம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. அதனுடைய நிகழ்ச்சி தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இது ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு அந்த 11 நாளிகை கொண்ட வீதி உலா எடுத்து சென்று திருப்பதிக்கு கொண்டு செல்லக்கூடியது வழக்கமாக இருந்து வரக்கூடிய சூழல்ல நாட்டு மக்களும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்வதற்கான ஏராளமான வேண்டுதல்களோடு இந்த திருக்குடை என்பது தற்போது ஊர்வலம் ஆகி வரக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது. குறிப்பாக 21 ஆளிகை திருக்குடை பகுதி டிரஸ்டின் சார்பாக இது திருப்பதியில் சமர்ப்பணம் செய்வது என்பது வழக்கமாக நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் தாண்டி ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து மாற்றமும் இந்த நிகழ்விற்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர்.
Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.